கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் ஃபஸ்ட்டு பெல்ட் அடித்தப்போ நிறையா சண்டை நடந்துச்சு. அப்போ வந்து ராணவ் போயிட்டு ஜெஃப்ரி சைடு கல் எடுக்க போவார். கல் எடுக்க போகிறப்போ வந்துட்டு விஜய், விஷால், அப்புறம் ஜெஃப்ரி, அருண் 3 பேர் சேர்ந்துட்டு ராணவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ இவர் ஒரு கை, அவர் ஒரு கை, விஜய், விஷால் பின்னாடி இப்படி பிடிச்சிருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு மஞ்சரி கிட்ட வந்து கல்லை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. அப்போ வந்து முத்துக்குமரன் வந்துட்டு அந்த கல் எடுக்கிறதுக்கு மஞ்சரி கிட்ட கல்லை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக போவார். அப்போ அங்கேருந்து ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அருணும் விஜய், விஷாலும் வந்து முத்துவை அட்டாக் பண்ணி அந்த கல்லை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப போட்டு புஷ் பண்ணுவாங்க. ஆனால் முத்து எடுத்துகிட்டு விஜய், விஷால் ஓடிடுவார். ஆனால் முத்துவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்க 2 பேர் ஆனனால முத்துவால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் அருணை பிடிச்சிருவாரு. அருணோட ஒரு பின்னங்காலை பிடிச்சி அப்படியே இழுத்து அருணை பின்னாடி விழ வச்சாலும் முத்துவை அட்டாக் பண்ணி அவங்க எல்லோரும் கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் முட்டியில் எல்லாம் பயங்கரமாக முத்துக்கு அடிபட்டிருக்கும். பட் எதையுமே அவர் வந்து காட்டிக்கவே இல்லை. அதே மாதிரி மஞ்சரியும் முதல்ல கல் எடுத்துகிட்டு வரும்போது மஞ்சரிக்கும் நிறைய அடிபட்டிருக்கும். எல்லோரும் சேர்ந்து மஞ்சரிக்கு ஃபுல்லாக சிராய்ப்பு, கையெல்லாம் ரத்தம்னா அந்த வடிகிற ரத்தம் இல்லை, அந்த சிராய்ச்சி ரத்தமாக தெரியுது. பட் அவங்களும் அது எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க அப்படியே விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் கேமில் உள்ளது அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பாங்க. ஸோ முத்து மஞ்சரி அட்டாக் பண்ண அந்த சீன்ஸை நான் வந்து மஞ்சரி அட்டாக் பண்ணது இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். முத்து அட்டாக் பண்ண சீன் இதில் காமிச்சிருப்பேன். இதை எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.